வணக்கம். இளங்கலை தமிழ் 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான பாடத்திட்டமான தமிழ் இலக்கிய வரலாறு. இவற்றில் பல்லவர் காலம், இதனுடைய தோற்றம், வளர்ச்சி நிலைகளை குறித்து நாம் இக்காணொளியில் காணலாம். பல்லவர் காலம் என்பது பக்தி இலக்கிய காலம், சமய மறுமலர்ச்சி காலம் என்று சொல்வர். இந்த பல்லவர் காலத்தில் கோவில்கள், நூல்கள் எவ்வாறெல்லாம் தோன்றியது, இதற்கு முன்பு சங்கம் மருவிய காலத்தில் தமிழகம் எப்படி இருந்தது, இவற்றையும் நாம் தெரிந்து கொள்வோம். சங்கம் மருவிய காலத்தில் களப்பிரர் என்ற அயலவர்கள் தமிழகத்தில் நுழைந்து ஆட்சியை கைப்பற்றினர். இவர்களது ஆதிக்கத்தில் பார்த்திங்கன்னா வேதகாலம் முதல்ல விளங்கி வந்த சைவ வைணவ சமயங்கள்லாம் செல்வாக்கிழக்க ஆரம்பித்தது. புற சமயத்தினரான பௌத்தர்கள் செல்வாக்கு பெற ஆரம்பிக்கின்றன. தமிழ் இலக்கியத்துறையில் ஒரு தேக்கம் ஏற்படுது. இருந்தாலும் இந்த காலத்திலையும் ஒரு சில சிறப்புமிக்க நூல்கள் தோன்றாமல் இல்லை என்றே நாம் சொல்லலாம். 17 கீழ்கணக்கு நூல்களில் பல நூல்கள் பார்த்திங்கன்னா இந்த இருண்ட காலத்தில் தோன்றிய நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் தான் காரைக்கால் அம்மையார், திருமூலர் போன்ற சைவ பெரியோர்களும் வாழ்ந்ததாக குறிப்பிடுகின்றனர். முத்தொள்ளாயிரம், பெருங்கதை போன்ற சிறந்த இலக்கியங்களும் கூட இந்த காலத்து நூல்களாகவே கருதப்படுகிறது. இந்த காலம் 6ஆம் நூற்றாண்டு இறுதியில் களப்பிரர் என்ன பண்ணுறாங்க, தம்முடைய அரசியல் செல்வாக்கை இழக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தெற்கே கூன்பாண்டியன் என்ற பாண்டிய அரசன் களப்பிரரை வென்று ஆட்சியை கைப்பற்றான். வடக்கே பல்லவருடைய ஆட்சியானது செல்வாக்கு பெற்று வளர ஆரம்பிக்குது. இவர்கள் தொண்டை மண்டலம் உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் கைப்பற்றி ஒரு ஆட்சியை நிறுவுகிறாங்க. இந்த இவ்விருவரும் சேர்ந்து களப்பிரரை வீழ்த்தினரை தவிர ஆனால் சமண சமயத்தை அவங்க அழிக்கலை. மாறாக என்ன பண்ணாங்க, சமண சமயத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு எல்லாருமே விளங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 6ஆம் 7ஆம் நூற்றாண்டுகளில் புத்த சமயம் என்ன ஆயிடுச்சுன்னா பொலிவிழக்க ஆரம்பிக்குது. இங்கும் அங்குமாக சில பௌத்த சங்கங்கள் மட்டுமே செயல்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் சமண சமயம் மட்டும் சங்க காலத்தில் நுழைந்தது, களப்பிரர் காலத்தில் காலூன்றியது, பல்லவர் காலத்தில் பார்த்திங்கன்னா ஆட்சி பீடத்தையே கைப்பற்றியது அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் நூற்றாண்டு முதல் 7ஆம் நூற்றாண்டு வரை சமண சமயமே செல்வாக்கு பெற்றிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சமணத்தினுடைய ஆதிக்கத்தால் வடமொழி தான் உயர்நிலை பெற்று திகழ ஆரம்பிச்சது. அப்போ ஆட்சி பீடத்தில் இருந்த அரசர்களும் சரி சிறந்த வடமொழி புலமை பெற்று திகழ்ந்தாங்க அப்படின்றாங்க. 1ஆம் மகேந்திரவர்ம பல்லவன் மத்தவிலாச பிரகசனம் என்ற நூலை எழுதக்கூடிய அளவிற்கு வடமொழி புலமை பெற்று திகழ்ந்தானாம். 7ஆம் நூற்றாண்டில் இந்த சமயத்தில் தான் ஒரு மாபெரும் சமய புரட்சி தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. பிற சமயங்கள்லாம், பிற மொழி, பிற சமயங்கள்லாம் ஒடுக்கப்பட்டது. இந்த பெரும் புரட்சிக்கு மூல காரணமாக திகழ்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த சைவ வைணவ பெரியோர்கள் தான். இந்த பெரியவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அரியும் அரணும் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆலயங்கள்லாம் சென்று சமய உணர்வை ஊட்டி பக்தி பாடல்களை பாடி சமய எழுச்சியோடு தமிழ் உணர்ச்சியும் மக்களிடையே ஊட்ட ஆரம்பிக்கிறாங்க. சைவம் தழைக்க முழு முதல் காரணமாக இருந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த சைவ சமய குறவர்கள் தான். குறவர் என்ற சொல்லானது தலைவர் என்று பொருள்படக்கூடியது. இந்த அப்பர், சுந்தரர், ஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் இந்த 4 தான் முக்கியமானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்கள் பிறந்திராவிட்டால் சைவ சமயமே சிதைந்தொழிந்திருக்கும் அப்படின்றது ஒரு கருத்தே இருக்குது. இந்த அடிவர்கள்லாம் பாடிய பக்தி பணுவல்கள்லாம் தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம் என்ற திருப்பெயரை பெற்றது. இவை உலகத்தில் உள்ள எந்த மொழியிலுமே காணப்படாத அளவிற்கு உணர்விலும் சரி அளவாலும் சரி தமிழ் சிறந்து விளங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் பல்லவருடைய ஆட்சி காலத்தை பக்தி இலக்கிய காலம் என்றும் இதனை சமய மறுமலர்ச்சி காலம் என்றும் குறிப்பிடுகின்றனர். சிவபெருமானை முழுமுதல் கடவுளாக கொண்டு வழிபட்ட அடியவர்களை நாயன்மார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாயன்மார்கள் சிவபெருமான் மீது பக்தி பாடல்களை பாடி குவித்தனர். இவர்கள் சிலரும் மற்றும் சில சிவ அடியார்களும் பாடிய பாடல்கள் சோழ மன்னன் ராஜராஜ சோழனுடைய விருப்பத்திற்கேற்ப நம்பியாண்டார் நம்பிகள் அவருடைய பெரும் முயற்சியால் திருமுறைகளாக தொகுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க.
இதனால் ராஜராஜ சோழனை வந்து திருமுறை கண்ட சோழன் ராஜராஜன் அப்படின்னு சொல்லி இவருக்கு பெயர் வந்ததாகவும் குறிப்பிடுறாங்க. முதல் 11 திருமுறைகள் வந்து நம்பியாண்ட நம்பிகளால் துவக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 11 திருமுறைகளும் சிவபெருமானுடைய சிறப்பை பற்றி மட்டும் சொல்லுது. அடுத்ததாக சேக்கிழார் பெருமானுடைய பெரிய புராணம் வந்து 12வது திருமுறையாக சேர்க்கப்பட்டது. இந்த 2ஆம் திருமுறை பார்த்திங்கன்னா 63 நாயன்மார்கள், தொகையடியார்கள் இவர்கள் பற்றி குறிப்பிடுகிறது. இவர்கள் வந்து எப்படி வந்து சிவபெருமானை வழிபட்டு அவருடைய அருள் அவருக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு வந்து இந்த 12வது திருமுறையாக கடைசியாக சேர்க்கப்பட்ட இந்த பெரிய புராணம் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 12 திருமுறைகள் அப்படின்ற என்னென்ன அப்படின்றத முதல்ல பார்ப்போம். திருஞான சம்பந்தருடைய தேவாரம். முதல் 3 பேர் யாருன்னா சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இவர்கள் மூவரும் இயற்றியது தேவாரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தேவாரம் என்பது தேவனுக்கு மாலையாக சூட்டப்படுவது அப்படின்றது பொருள். சம்பந்தர் இயற்றியது முதல் 3 திருமுறைகள். திருநாவுக்கரசர் இயற்றிய தேவாரம் வந்து 4, 5, 6ஆம் திருமுறை. சுந்தரர் இயற்றிய தேவாரம் 7ஆம் திருமுறையாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக சொல்லப்படுவதெல்லாம் இது 3 மட்டும்தான் தேவாரம். அடுத்தது மாணிக்கவாசனுடைய திருவாசகம், திருக்கோவையார் வந்து 8ஆம் திருமுறையாக போற்றப்படுகிறது. 9 பாடியது திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு இது 9ஆம் திருமுறை. 10ஆம் திருமுறை திருமூலனுடைய திருமந்திரம். 12 பாடிய பாடல்கள் வந்து 11வது திருமுறையாகவும், சேக்கிழாருடைய பெரிய புராணம் வந்து 12வது திருமுறையாகவும் 12 திருமுறைகளாக இங்கே வந்து பார்க்கப்பட்டுள்ளது. சைவ பெரியவர்களான முதல்ல இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தரை பற்றி சிறிது தெரிந்து கொள்வோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா சோழ நாட்டில் சீர்காழியில் பிறந்ததாக சொல்கிறாங்க. இவருடைய தாய் தகப்பன் அப்படின்பது சிவபாத இருதியர், பகவதியர். இவர் அந்தர குல புதல்வனாக இவரை வந்து சொல்கிறாங்க. இப்போ 3 வயதிலேயே உமையம்மையினுடைய ஞானப்பாலை பருகி தோடுடைய செவியன் என்ற ஒரு பாடலை வந்து இவர் பாடியதாக இவருடைய சிறப்பு வந்து சொல்லப்படுகிறது. இவருக்கு என்னென்ன பெயர் அப்படிங்கும்போது ஆளுடைய பிள்ளை, காழிவள்ளல், திராவிட சிசு இதெல்லாம் இவருக்கு வந்து வழங்கப்படக்கூடிய பெயர்கள். இவர் பாடியது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 16,000 பதிகங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னா 384 பதிகங்கள் தான். இது வந்து 23 பன்னடைவுகளை உடையது. பண்ணு அப்படின்னு இசைகளை அதாவது 23 இசைகளை கொண்டு பாடல்களை வந்து பாடியிருப்பதாக சொல்கிறாங்க. இவர் வந்து சேக்கிழாருடைய பெரிய புராணத்தில் வந்து சம்பந்தனுடைய வரலாறு வந்து மிக அதிகமாக சொல்லப்படுறதுனால பிள்ளை பாதி புராணம் பாதி என்ற ஒரு பழமொழியும் இந்த நூலுக்கு வந்து வழங்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இவர் சிறு அவதாரம் என்று இவரை வந்து குறிப்பிடுறாங்க. 220 கோவில்களுக்கு வந்து சென்று வழிபாடு செய்துள்ளதாக இவரை பற்றிய சிறப்பு இருக்குது. இவருடைய காலத்தில் பார்த்திங்கன்னா கூன் பாண்டியன் என்ற மன்னன் வந்து வெப்பு நோயால் பாதிக்கப்பட்டு அவரை வந்து திருநீர் அணிவித்து அவரை வந்து குணப்படுத்தி அவர் நின்றசை நெடுமாறன் என்ற ஒரு பெயரை வந்து அவருக்கு வைக்கப்பட்டதாகவும், அதே போல் சமணர்களுடன் வந்து அனல்வாதம் புனல்வாதம் புரிந்து வென்று அவர்களை நாட்டை விட்டு விரட்டியதாகவும் இவரை பற்றிய சிறப்புகள் வந்து சொல்லப்படுகிறது. இவர் புரிந்த அற்புதங்கள் அப்படின்னு சொல்லும்போது திருமுறைக்காட்டில் வந்து மூடிய கோயில் கதவுகளை வந்து பாடியே திறக்க செய்தாராம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாது கழைத்த புத்த நந்தியினுடைய தலை துண்டாகுமாறு செய்தாராம். தனது பூநூல் விழாவின் போது காயத்ரி மந்திரம் ஓத வந்த அந்தனருக்கு வந்து 5 எழுத்து மந்திரத்தை வந்து உபதேசித்ததாகவும் சொல்கிறாங்க. அங்கம் பூம்பாவையை வந்து சாம்பலேருந்து உயிர்பெற்று செய்ததாக இவரை பற்றிய சிறப்புகள் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக திருநாவுக்கரசர். இவர் வந்து திருமுனைப்பாடி நாட்டில் திருவாமூரில் வேளாளர் மரபில் வந்து புகழ்னாருக்கும் ஆதினியாருக்கும் மகனாக பிறந்ததாக சொல்கிறாங்க. இவர் சிறு வயதிலேயே தாய் தகப்பனை இழந்ததனால் தமக்கை திலகவதியால் வளர்க்கப்பட்டார். இவருடைய இயற்பெயர் பெண்ணிக்கியார். இளமையிலேயே வந்து பெற்றோர் இருந்து சமணர்களுடைய சூழ்ச்சியில் சமணத்தில் வந்து சேர்ந்து தர்மசேனர் என்ற ஒரு பெயரிலேயே இவர் வாழ்ந்திருக்காரு. அடுத்து வந்து இவருக்கு வந்து வாக்கீசர் என்ற ஒரு பெயரும் இருந்ததாக சொல்கிறாங்க. இவர் சமண சமயத்தில் இருக்கும்போது இவருக்கு தீராத வந்து சூளை நோயால் வந்து ஆட்கொள்ளப்படுகிறார். அப்போ வந்து சிவபெருமானுடைய உதவியால் இவருடைய நோயானது நீங்கப்பட்டு இவர் வந்து முற்றிலும் சைவத்துக்கு வந்து மாறியதாக சொல்கிறாங்க. அப்போ சைவத்துக்கு மாறினோடனே இவர் வந்து பலவித இன்னல்களுக்கு ஆளானவர் என்று குறிப்பிடலாம். சுண்ணாம்பு காலவழிட்டும் கல்லில் கட்டி கடலில் விட்டும் பல துன்பங்களுக்கு ஆளானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. தனது 5 எழுத்து மந்திரத்தை கொண்டு ஈசனுடைய உதவியால் இவர் வந்து எல்லா துன்பத்திலிருந்து வெளிவந்ததாக சொல்கிறாங்க. இவர் வந்து உழவாரப்படை என்று தன் கையில் ஏந்தி என் கடன் பண்ணை செய்து கிடப்பதே என்ற ஒரு பரந்த நோக்குடன் வந்து பாழடைந்த கோயில்களை வந்து செப்பனிட்டும் துப்புரவு செய்தும் மனம், வாக்கு, காயம் ஆகிய 3 நிலைகளிலுமே இறைப்பணி செய்து வந்ததாக சொல்கிறாங்க. இவர் திருஞான சம்பந்தர், சிறு தொண்டர், அப்பூதியடிகள்
ஆகிய நாயன்மார்களுடைய காலத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாத இவர் 81 ஆண்டு காலம் வந்து வாழ்ந்ததாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. இவர் 4900 பதிகங்கள் வந்து பாடியிருக்கின்றார். ஆனால் இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லும்போது 313 பதிகங்கள் மட்டுமே. ஒரு பதிகம் அப்படின்னு சொல்லும்போது 10 பாடல்கள் கொண்ட ஒரு தொகுப்புன்னு சொல்கிறாங்க. தாளமில்லா இசை எனப்படக்கூடிய தாண்டகம் பாடுவதில் இவர் வந்து சிறந்து விளங்கிய காரணத்தினால இவருக்கு தாண்டக வேந்தர் என்றும் பெயரானது வழங்கப்பட்டது. இவர் தவ வாழ்வு வீர வாழ்வு வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். இவர் புரிந்த அற்புதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். மகேந்திரவர்ம பல்லவனை வந்து சமணத்திலிருந்து மீட்டு சைவனாக்கியது. பாம்பு தீண்டி மாண்ட அப்பூதியடிகளுடைய மகனை வந்து உயிர் பெற்ற செய்தது. அப்புறம் திருமுறைக்காடு வந்து திறக்க செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவையாற்றில் மூழ்கி வந்து கைலாயத்தில் வந்து அவர் காட்சியை வந்து கண்டதாகவும் சொல்கிறாங்க. அடுத்ததாக சுந்தரர். இவர் திருமுனைப்பாடி நாட்டில் திருநாவலூரில் அந்தன மரபில் வந்து பிறந்ததாக சொல்கிறாங்க. தந்தையார் வந்து சடையனார், தாயார் வந்து இசைஞானியார். இவரது இயற்பெயர் வந்து நம்பி ஆரூரர். இவர் இளமையிலேயே மிகுந்த அழகு கொண்டு இருந்ததால் நரசிங்க முனையரையன் என்று சொல்லப்படக்கூடிய மன்னன் வந்து இவரை வந்து சுவீகார பிள்ளையாக எடுத்து வளர்த்ததாக சொல்கிறாங்க. கைலையில் சிவபெருமானுடைய அணுக்கு தொண்டராக விளங்கிய ஆளாள சுந்தரர் தான் இந்த நம்பி ஆரூரர் அப்படின்னு சொல்கிறாங்க. கைலையில் இருக்கும்போது உமையம்மையினுடைய தோழிகளாக இருந்த கமலினி அணிந்தது இவர்கள் இருவரையும் கண்டு ஒரு மனம் மயங்கியதாகவும் பூவுலகில் வந்து இவர் பிறந்து அவர்களை திருமணம் செய்து கொண்டதாகவும் ஒரு செய்தி சொல்கிறாங்க. இவர் அப்புரை போன்று பல துன்பங்களுக்கெல்லாம் ஆளாகாது இறைவனுடைய அன்பிற்கு பாத்திரமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இறைவனே வந்து தோழனாக கொண்டமையால் இவர் வந்து தம்பிரான் தோழன் என்று அழைக்கப்பட்டாராம். நாவலூரில் பிறந்ததுனால நாவலூரார் என்ற பெயரும் வந்து இவருக்கு வந்து சொல்லப்படுகிறது. வன் தொண்டர் என்றும் இவர் வந்து அழைக்கப்படுகின்றார். இவர் பாடிய பதிகங்கள் வந்து 38,000 சொல்கிறாங்க. ஆனால் கிடைச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது 1026 பாடல்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இவர் பாடிய பாடல்கள் வந்து 7ஆம் திருமுறையாக தொகுக்கப்பட்டிருக்குது. இவர் திருவாரூரில் கணிகை குலத்துதித்த பறவை நாச்சியாரையும் திருவொற்றியூரில் வேளாண் குலத்துதித்த சங்கிலி நாச்சியாரையும் மணந்து தனது 18வது ஆண்டில் வந்து இறைவனடி சேர்ந்ததாக இவரை பற்றி சொல்கிறாங்க. நம்பியாளர் நம்பியடிகளுடைய திருத்தொண்ட திருவந்தாதிக்கும் சேக்கிழாரனுடைய திருத்தொண்ட புராணத்திற்கும் மூலமாக திகழ்வது வந்து இவர் எழுதிய திருத்தொண்ட தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து இறுதியில் சேரமான் பெருமாள் நாயனாரோடு வெள்ளை யானையில் ஏறி கைலை அடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இவர் செய்த அற்புதங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவினாசியில் முதலை உண்ட பாலனை வந்து உயிர்ப்பித்தல் செய்தது. மணிமுத்தாரில் போட்ட பொன்னை வந்து கமலாலயத்தில் வந்து எடுத்தது. இறைவனையே தூது செல்ல வைத்தது. மன்னர் மகனாக அனைத்து இன்பங்களும் பெற்று வாழ்ந்தவர் இந்த சுந்தரர் என்று குறிப்பிடலாம். அடுத்ததாக மாணிக்க வாசகர். இவர் பாண்டிய நாட்டு திருவாத ஊரில் சைவ அந்தன குலத்தில் பிறந்தவர். இவரது இயற்பெயர் என்னன்னு தெரியல. திருவாத ஊரர் என்றே இவர் அழைக்கப்பட்டார். இவர் வந்து அறிவாற்றில் வந்து சிறந்து விளங்கியதாகவும் அரிமர்த்தன பாண்டியனுடன் அமைச்சராக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. தென்னவன் பிரம்மராயன் என்ற பட்டமளித்து அரசன் வந்து இவரை பாராட்டியதாக ஒரு குறிப்பு உண்டு. மன்னனுக்காக குதிரை வாங்க வேண்டி நிறைய பொருளுடன் வந்து கீழைக்கரைக்கு சென்றார். அப்போ திருப்பெருந்துறையிலிருந்து குருந்த மரத்தடியில் இறைவனுடைய ஞானாசிரியனாக வெளிப்பட்டு உபதேசம் செய்யக்கூடிய வாய்ப்பினை பெற்றாராம் மாணிக்க வாசகர். இவர் ஞானோபதேசம் பெற்றதும் தன்னுடைய நிலை மறந்து வந்த வேலை என்ன அப்படின்றதெல்லாம் மறந்துட்டு கொண்டு வந்த பொன்னையெல்லாம் இறைப்பணியில் வந்து செலவிட்டார். இதனை அறிஞ்ச மன்னன் வந்து இவரை வந்து சிறையிலிட்டு துன்புறுத்துறாரு. இறைவன் வந்து தன் அடியவனை காப்பதற்காக நிறைய வந்து பரியாக்குறாரு. வைகையில் வெள்ளப்பெருக்கினை உண்டாக்கி பிட்டுக்கு மண் சுமந்தும் பிறம்படிப்பட்டும் திருவிளையாடல்களை வந்து புரிகிறார். இதனால் மாணிக்கவாசனுடைய பெருமை வந்து மன்னனும் மக்களும் உணர செய்கிறார். அதன் பின்பு மாணிக்கவாசகர் வந்து சிறையிலிருந்து அமைச்சர் பதவியிலிருந்து விடுதலை பெற்று சமய தொண்டில் வந்து முழு மூச்சாக ஈடுபட்டதாக சொல்கிறாங்க. இவர் பாடிய பாடல்களுடைய தொகுப்பு வந்து திருவாசகம் என்ற ஒரு பெயர் பெற்றது. இதில் வந்து சிவபுராணம் முதல் அச்சோபதிகம் ஈராக மொத்தம் வந்து 659 பாடல்களாக 51 தலைப்புகள் வந்து பாடல்கள் வந்து இடம்பெற்றுள்ளதாக சொல்கிறாங்க. இந்த மாணிக்க வாசகருடைய திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்ற பழமொழியே வழங்கப்படுவதாயிற்று. திருவாசகத்தினுடைய சிறப்பினால் ஈர்க்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லும்போது ராமலிங்க அடிகளார், சிவபிரகாசர், ஜியு போப் இவர்களால் வந்து நம்ம குறிப்பிடலாம். ஆண்டாள் வந்து கண்ணனை வந்து கணவனாக வரித்து பாவை பாடியது போல மாணிக்க வாசகரும் வந்து சிவபெருமானை தலைவனாக கொண்டு 20 பாடல்களை கொண்ட ஒரு திருவம்பாவை வந்து பாடியிருக்கின்றார்.
இந்த நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, கடல் கடந்து சயாம் போன்ற நாடுகளிலையும் வந்து இன்று மக்களிடையே அது வந்து வழங்கி வருகிறது அப்படின்றாங்க. திருவம்பாவையில் வந்து மனம் பறி கொடுத்த இறைவன் வந்து மாணிக்க வாசகரிடம் பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாடுக அப்படின்னு சொல்லி வேண்டியதாகவும், கட்டளை கலித்துறையால் ஆகிய 400 பாக்களை கொண்ட திருக்கோவையாரை வந்து மாணிக்க வாசகர் பாடியதாகவும் சொல்கிறாங்க. இவரது திருவாசகமும் திருக்கோவையாரும் 8ஆம் திருமுறையாக சேர்க்கப்பட்டுள்ளது. இவர் வந்து இறைவன் வந்து சன்மார்க்க நெறியில் பாடி வழிபட்டதாகவும் சொல்கிறாங்க. அடுத்ததாக 9ஆம் திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு என்ற 2 பகுதிகளை கொண்டது. இதனுடைய காலம் வந்து 10-11 நூற்றாண்டுகளை சேர்ந்த 9 பாடல் தொகுப்புகளால் ஆனது. பிற்கால சோழ காலத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் எல்லோருமே. இதில் வந்து எண்பனுடைய பாடல்கள் வந்து திருவிசைப்பா என்றும், சேந்தனா பாடிய சில பாடல்கள் வந்து திருப்பல்லாண்டு என்றும் அறியப்படுகிறது. இந்த 9ஆம் திருமுறையில் மொத்தம் வந்து 29 பதிகங்கள் இருக்குது, 301 பாடல்களும் அடங்கியிருக்குது அப்படின்றாங்க. தில்லை பற்றிய பாடல்கள் மிகுந்து காணப்படுவதனால இது தில்லை திருப்பதிகம் என்று அழைக்கப்படுகிறது. இது இந்த 9 பேரை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருமாளிகை தேவர், கருவூர் தேவர், கண்டராதித்தர், வேணாட்டடிகள், பூந்துருத்தி காடவ நம்பி, திருவாலி அமுதனார், சேதிராயர், புருடோத்தம நம்பி, சேந்தனார் இவர்கள் பாடி அருளியது தான் 301 பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக திருமூலர் இயற்றிய திருமந்திரம். இது வந்து 10ஆம் திருமுறை என அழைக்கப்படுகிறது. திருமுறைகளிலே இதுதான் மிகவும் பழமையானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நூலுக்கு வந்து திருமந்திர மாலை, தமிழ் 3000 போன்ற பெயர்களும் உண்டு. இதனுடைய ஆசிரியர் வந்து திருமூலர் நாயனார் என்றும் அழைக்கப்படுகின்றது. திருவாவடுதுறை கோவிலில் உள்ள அரச மரத்தடியில் 3000 ஆண்டு காலம் வந்து யோகத்தில் இருந்ததாகவும், ஆண்டுக்கு ஒரு முறை வந்து கண் விழித்து ஒரு பாடல் வீதம் 3000 பாடல்கள் பாடியதாக கூறப்படுகிறது. இந்த நூலானது பொது அறம், மந்திரம், ஜோதிடம், மருத்துவம், சித்தாந்த அடிப்படை விளக்கம் ஆகிய அனைத்துமே விளக்குகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நூலில் வந்து 9 தந்திரங்களும் 232 அதிகாரங்களும் அடங்கியிருக்குது அப்படின்றாங்க. திருஞான சம்பந்தருக்கு காலத்தால் முற்பட்டவர் என்பதால் இவரது காலம் வந்து ஒருவேளை 5ஆம் நூற்றாண்டோ இல்லை 6ஆம் நூற்றாண்டாக இருத்தல் வேண்டும் அப்படின்றது ஒரு குறிப்பும் இந்த நூலுக்கு உண்டு. அடுத்ததாக சொல்லப்படக்கூடியது 11ஆம் திருமுறை. இது வந்து கிபி 5ஆம் நூற்றாண்டு முதல் 10ஆம் நூற்றாண்டு வரையிலான காலத்தை சேர்ந்த அடியவர்கள் 12 பாடப்பட்ட பாடல்களுடைய ஒரு தொகுப்பு தான் இந்த 11ஆம் திருமுறை. இதில் வந்து 1430 பாடல்கள் அடங்கிய 40 நூல்கள் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்றாங்க. இந்த நூல் வந்து பிரபந்த மாலை என்று அறியப்படக்கூடிய இந்த நூலானது பெரும்பாலும் சிவனை பற்றி பாடப்பெற்றதாக இருந்தாலும் முருகனை குறிப்பதான சில பாடல்களும் வந்து இதில் காணப்படுகிறது அப்படின்றாங்க. இந்த 11ஆம் திருமுறை பாடிய புலவர்கள் பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கலாம். திருவாலவாயுடையார், காரைக்கால் அம்மையார், கல்லாட தேவனார், நக்கீர தேவநாயனார், கபில தேவநாயனார், பரண தேவநாயனார், அதிரா அடிகள், இளம்பெருமானடிகள், ஐயடிகள் காடவர்கூன், சேரமான் பெருமாள் நாயனார், பட்டினத்தடிகள், நம்பியாண்டார் நம்பிகள். அடுத்ததாக 12ஆம் திருமுறை சேக்கிழார் பெருமான் இயற்றிய திருத்தொண்டர் புராணம் எனப்படும் பெரிய புராணம். இது 63 தனியார்கள் மற்றும் 9 தொகையடியார்கள் பற்றி விளக்கக்கூடிய ஒரு அரிய நூலாகும். இதில் சிவபெருமான் தன்னை வணங்கி அடியவர்களினுடைய வாழ்க்கையை வந்து உலகறிய செய்த முறையை வந்து இந்த நூலில் நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. இவ்வாறு பல்லவர் காலத்தில் சைவ சமயம் தழைக்கவும் பக்தி நெறி மக்களிடையே பரவவும் காரணமான நாயன்மார்கள் மற்றும் அவர்கள் இயற்றிய நூல்கள் 12 திருமுறைகள் ஆகியவற்றை பற்றி நாம் அறிந்தோம். அடுத்த காணொளியில் பல்லவர் காலத்தில் பக்தி நெறி தோன்றுவதற்கு காரணமான வைணவ சமயத்தை சேர்ந்த ஆழ்வார்களை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். நன்றி.